வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த மறக்க முடியாத துரோகங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் அது தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, வாழ்க்கையில எதிரி கொடுத்த காயத்தை விட நண்பன் கொடுத்த காயம்தான் ஆழமாகவே மனதில் பதியும் என்பதை இந்த ஒரு நேரத்தில், இந்த ஒரு சமீபத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில சமீபத்தில் கூட நடந்திருக்கலாம், அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. சில ரிஷபம் ராசிக்காரங்கள், நான் உயிராக நம்பிய மனிதர்கள் தான் என்னை அதிகமாகவே காயப்படுத்தினார் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், யாரை நம்ப வேண்டும், எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதனை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்து நடந்து கொண்டால் போதும், எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ரகசியத்தையும் ஒரே ஒருவரிடம் மட்டும் நீங்கள் பகிர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒருவர் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்மையாக இருப்பார் என்று அவர் மீது ஒரு மரியாதை கூட நீங்கள் வைத்திருந்தீர்கள். ஆனால் அந்த ஒரு மரியாதை கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு தருணத்தில் தான் யார் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது, நான் நம்பிய ஒரு மனிதரை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தேடி கொடுத்து விட்டார் என்று யோசிக்கக்கூடிய தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், பணக்கவலைகள், காதல், எதிர்கால கனவுகள் எல்லாவற்றையும் அந்த நண்பரிடம் மனம் திறந்து நீங்கள் பேசியிருக்கலாம். அவர் வெறும் நண்பர்கள் மட்டும் கிடையாது, குடும்பத்தில் ஒருவராக கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையவே அவர்கள் கேள்விக்குறியாக்கிவிட்டு போன தருணங்களை நினைத்து பார்த்தால் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே போல கடின உழைப்புக்கு கிடைத்த ஏமாற்றங்கள், ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள கஷ்டப்பட்டால் அவனுக்கு அந்த கஷ்டத்திற்கு ஏற்ற ஒரு பலனானது கிடைக்க வேண்டும் என்று தான் அனைவரும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கடின உழைப்பை போட்டதுக்கு வெறும் ஏமாற்றங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தது. நீங்கள் ஒரு காரியத்திற்காக பகல் இரவு பார்க்காமல் உங்களுடைய முழு திறமைகளையும் கொட்டி உழைத்த ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். எனவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் கடின உழைப்பை போட்டு எப்படியாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே உண்டு. அந்த வெற்றியின் கனி உங்களுடைய கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் துரதிருஷ்டவசமாக அது உங்களை விட்டு நழுவி போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இது எப்படி ஏற்படும், இது எந்த வரையில் எந்த ஒரு இடத்தில் இப்படி ஏற்பட்டால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த ஒரு செயல் இப்படி இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து புரிந்து செய்தால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இன்னும் ஒரு படிதான் என்று நீங்கள் நினைத்த போது மொத்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேவையில்லாத பிரச்சனைகளையே தேடி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை தான் உங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அதற்கு முன்பு நீங்கள் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த சந்திப்புகள் இப்பொழுது கிடைத்து அந்த சந்திப்புகள் மூலம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்துவிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் எது எப்படி இருக்க வேண்டும், எந்த முறையில் எதை செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும். மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் பிறந்து அதனுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே சேர்த்து வைக்கும். உடல் நலத்திலும் ஒரு முன்னேற்றங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. வாழ்க்கையில
எல்லாவற்றையும் இழந்தாலும் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் உடல் நலத்தை இழந்த பிறகுதான் அதனுடைய மதிப்பு எவ்வளவு பெரியது என்று பலருக்கும் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது நடக்கப் போகிறது. ஒரு காலத்தில் சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் கூட உங்களுடைய அன்றாட வாழ்க்கையவே பாதித்து போட்டிருக்கலாம். உடலில் சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தங்கள், அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல்கள், இவை அனைத்தும் உங்களை அமைதியாகவே சோர்வடைய செய்த ஒரு அனுபவங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். நான் மட்டும் சீக்கிரம் பழைய மாதிரி ஆக வேண்டும் என்று மனதிற்குள் நீங்கள் பிரார்த்தித்த ஒரு தருணங்களும் உண்டு. ஆனால் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு உடலையும் மனதையும் கவனிக்க தொடங்கும் நல்ல காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அமைய போகிறது. மருத்துவரின் பிரச்சனையை பின்பற்றுவது, ஒழுங்கான வாழ்க்கை முறை, நல்ல உணவு மற்றும் ஓய்வு ஆகியவை புத்துணர்ச்சிகளை மீண்டும் தர உதவக்கூடிய சில சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேடி கொடுக்க போகிறது. அந்த நம்பிக்கையுடன் சேர்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பயணித்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அந்த நண்பரிடம் மனம் திறந்து நீங்கள் பேசியிருக்கலாம். அவர் வெறும் நண்பர்கள் மட்டும் கிடையாது, குடும்பத்தில் ஒருவராக கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையவே அவர்கள் கேள்விக்குறியாக்கிவிட்டு போன தருணங்களை நினைத்து பார்த்தால் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே போல கடின உழைப்புக்கு கிடைத்த ஏமாற்றங்கள், ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள கஷ்டப்பட்டால் அவனுக்கு அந்த கஷ்டத்திற்கு ஏற்ற ஒரு பலனானது கிடைக்க வேண்டும் என்று தான் அனைவரும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கடின உழைப்பை போட்டதுக்கு வெறும் ஏமாற்றங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தது. நீங்கள் ஒரு காரியத்திற்காக பகல் இரவு பார்க்காமல் உங்களுடைய முழு திறமைகளையும் கொட்டி உழைத்த ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். எனவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் கடின உழைப்பை போட்டு எப்படியாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே உண்டு. அந்த வெற்றியின் கனி உங்களுடைய கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் துரதிருஷ்டவசமாக அது உங்களை விட்டு நழுவி போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இது எப்படி ஏற்படும், இது எந்த வரையில் எந்த ஒரு இடத்தில் இப்படி ஏற்பட்டால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த ஒரு செயல் இப்படி இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து புரிந்து செய்தால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இன்னும் ஒரு படிதான் என்று நீங்கள் நினைத்த போது மொத்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேவையில்லாத பிரச்சனைகளையே தேடி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை தான் உங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அதற்கு முன்பு நீங்கள் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த சந்திப்புகள் இப்பொழுது கிடைத்து அந்த சந்திப்புகள் மூலம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்துவிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் எது எப்படி இருக்க வேண்டும், எந்த முறையில் எதை செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே சேர்த்து வைக்கும். உடல் நலத்திலும் ஒரு முன்னேற்றங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. வாழ்க்கையில
எல்லாவற்றையும் இழந்தாலும் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் உடல் நலத்தை இழந்த பிறகுதான் அதனுடைய மதிப்பு எவ்வளவு பெரியது என்று பலருக்கும் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது நடக்கப் போகிறது. ஒரு காலத்தில் சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் கூட உங்களுடைய அன்றாட வாழ்க்கையவே பாதித்து போட்டிருக்கலாம். உடலில் சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தங்கள், அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல்கள், இவை அனைத்தும் உங்களை அமைதியாகவே சோர்வடைய செய்த ஒரு அனுபவங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். நான் மட்டும் சீக்கிரம் பழைய மாதிரி ஆக வேண்டும் என்று மனதிற்குள் நீங்கள் பிரார்த்தித்த ஒரு தருணங்களும் உண்டு. ஆனால் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு உடலையும் மனதையும் கவனிக்க தொடங்கும் நல்ல காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அமைய போகிறது. மருத்துவரின் பிரச்சனையை பின்பற்றுவது, ஒழுங்கான வாழ்க்கை முறை, நல்ல உணவு மற்றும் ஓய்வு ஆகியவை புத்துணர்ச்சிகளை மீண்டும்